தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தமிழக வங்கிகள், காப்பீட்டு நிறுவனங்கள், இதர நிதித்துறைகளில் இருந்து 3600 கோடி ரூபாய் உரிமை கோரப்படாத நிதி இந்திய ரிசர்வ் வங்கிக்கு ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக RBI சென்னை மண்டல பொது மேலாளர் ராஜ்குமார் தெரிவித்தார். நீண்ட காலமாக உரிமை கோரப்படாத வங்கி கணக்குகள், நிலுவையில் உள்ள வைப்பு தொகைகள், காப்பீட்டுத் தொகைகள், பங்குகள், பிற நிதி சொத்துக்கள் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்திடவும், உரிமையாளர்கள் அல்லது அவர்களின் சட்டப்பூர்வ வாரிசுகள் தங்களது உரிமை கோரப்படாத நிதி சொத்துக்களை மீட்க உதவிடும் உரிமை கோரப்படாத நிதி சொத்துக்கள் மீட்பு முகாம் அனைத்து வங்கிகள், காப்பீட்டு நிறுவனங்கள், இதர நிதித்துறைகளின் கிளைகளில் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை நடத்தப்பட்டு வருகிறது. இதையொட்டி வேலூர் மாவட்டத்தில் நீண்ட காலமாக உரிமை கோரப்படாத வங்கி வைப்பு தொகைகள், காப்பீட்டுத் தொகைகள், பங்கு தொகைகள் ஆகியவற்றை உரிமையவர்களுக்கு ஒப்படைக்கும் முகாம் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய இந்திய ரிசர்வ் வங்கியின் சென்னை மண்டல பொது மேலாளர் ராஜ்குமார், இந்தியாவில் வங்கிகள், காப்பீட்டு நிறுவனங்கள், இதர நிதித்துறைகளில் 10 ஆண்டுகளுக்கும் மேல் செயல்படாத கணக்குகள் அல்லது கோரப்படாத வைப்பு தொகைகள் இருந்தால் டெபாசிட்டர் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் ஃபண்டுக்கு மாற்றப்படுகிறது. அவ்வாறு தமிழகத்தில் மட்டும் 1.33 கோடி கணக்கீடுகளின் கீழ் 3600 கோடி ரூபாய் உரிமை கோரப்படாமல் உள்ளது. வேலூர் மாவட்டத்தில் மட்டும் 2.8 லட்சம் கணக்குகளில் 80 கோடி ரூபாய் தொகை உரிமை கோரப்படாமல் உள்ள நிலையில் இதுவரை சுமார் 1 கோடி ரூபாய் திருப்பி அளிக்கப்பட்டுள்ளது. உரிமை கோரப்படாத தொகைகளை உரியவர்களிடம் அல்லது அவர்களின் சட்டப்பூர்வ வாரிசுகளிடம் ஒப்படைப்பதற்கான முகாம் அனைத்து வங்கிகள், காப்பீட்டு நிறுவனங்கள், இதர நிதித்துறைகளின் கிளைகளில் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் டிசம்பர் 31 வரை நடத்தப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் செயல்படாத கணக்குகள் அல்லது கோரப்படாத வைப்பு தொகைகள் குறித்து தங்களது வங்கிகளின் இணையதளங்கள் அல்லது ரிசர்வ் வங்கியின் வழியாகவும் அறிந்து கொள்ளலாம். உரிய ஆவணங்களுடன் உரிமையாளர்கள் அல்லது சட்ட வாரிசுகள் எந்த நேரத்திலும் இத்தொகைகளை கோரி பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவித்தார்.